அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனசு ரொம்ப ஏங்கி தவிக்குது. அதனாலதான் இந்த பதிவு. உலகத்துல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா கதறக்கூடிய நிலை புதுக்கோட்டை மாவட்டம் மீமசல் அருகே இருக்கக்கூடிய கோபாலப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுடைய கதறல் சமூக வலைதளத்தில் பரவலாகி வந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்குன்னு சொன்னா, பள்ளியில் அடிப்படை வசதி கூட இல்ல, போக்குவரத்து வசதி கூட இல்ல, சாலை வசதி இல்ல. நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம், மேல இருந்து தண்ணி அப்படியே ஊத்துது, டேபிள்லாம் நனைஞ்சு போகுது, அங்கிங்க தண்ணி தேங்கி நிக்கின்னு கதறக்கூடிய நிலை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாங்க எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டு பார்த்துட்டோம், சொல்லி பார்த்துட்டோம், அங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த நாதியுமே இல்ல அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய நிலையை நம்ம பாக்குறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்களுக்காக உதவி செய்யுங்கள். நான் மீமிசல் கோபாலப்பட்டினத்துல இருந்து அரசு மேல்நிலை பள்ளி மாணவிகள் பேசுறோம். இது 7/11/2025. இங்க இந்த ஸ்கூல்ல ஒரு வசதி வாய்ப்பு இல்லை, ஒரு சாலை வசதி இல்லை, ஒரு ஸ்கூல் வசதி எதுவுமே இல்லை. ரொம்ப மோசமா இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி அப்படி கெட்டி கிடக்கு. ஸ்கூல் மேலேயும் சரி தண்ணி இறங்குது, பெஞ்சில தண்ணி ஊத்துது, சொல்ல முடியல. நிறைய இடத்துல நாங்களும் கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கோம். யாரும் எங்க கோரிக்கையை யாருமே ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாளைக்கு திங்கக்கிழமை நாங்க எல்லாருமே ஸ்கூல் மாணவர்கள் மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம். நாங்க இந்த போராட்டத்தை நடத்தி அமைச்சு இந்த ஸ்கூல்ல அமைச்சு கொடுக்கற வரையும் எங்க போராட்டம் நீடிக்கும். அது வரைக்கும் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்க. நாங்களும் எவ்வளோ இடத்துலயோ பேசி பார்த்து எல்லாம் பண்ணிட்டோம். யாருமே எங்க பேச்சை யாருமே கேட்கல. ரொம்ப ஸ்கூல் மோசமா இருக்கு. இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அது வரைக்கும் எங்க போராட்டம் திங்கக்கிழமையில இருந்து எங்க போராட்டம் நடைபெறும்.